தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சாமி சிலையை கடத்தினதா இங்கே சாமுண்டீஸ்வரியை பஞ்சாயத்தில் நிறுத்துகிறாங்க. சாமுண்டீஸ்வரியை விசாரிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி தான் அந்த சாமி சிலையை கடத்தினதுன்னு சிவனாண்டி, முத்துவேல் இவங்க எல்லாருமே சாமுண்டீஸ்வரி மேலே வீணாக பழி போடுறாங்க. ஸோ அதற்கு சாட்சியாக வீட்டில் பில்லி சுனியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு இங்கே கொண்டு வந்து பஞ்சாயத்தில் நிறுத்த அந்த இடத்துல தான் தரப்பு இருக்கக்கூடிய நியாயத்தை இங்கே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அதாவது நான் தினந்தனும் கோவிலுக்கு போகிறவ, வீட்டில் கடவுளை வச்சு நான் பூஜை பண்ணுறவ, அப்படி இருக்கும்போது ஊர் தலைவராக இருக்கிறேன்னா என்னுடைய பெயரை கெடுத்துக்க நானே நினைப்பேனா? எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லும்போது அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அதாவது ஒருத்தர் இப்படி தான் சாமி சிலையை திருடிட்டார்னு அவர் மேலே பழி விழுகும்போது சாமி சிலை கிடைக்கிற வரைக்கும் அவரை குழிக்குள்ளே நாங்கள் புதைச்சி வச்சுட்டோம். கொஞ்ச நேரத்தில் சாமி சிலையும் கிடச்சிருச்சு. குழியை திறந்து பார்த்தா அவரும் உயிரோடு இருந்தார். ஸோ அவர் மேலே எந்த தவறும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த தண்டனையை ஏற்கணும்னு இங்கே சாமுண்டீஸ்வரியை சொல்ல எல்லாருமே செம ஷாக் ஆகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நவீன குழிக்குள்ளே புதைச்சி அவங்கள தேடி கண்டுபிடிச்சாங்க. இன்னும் 2 வாரத்திற்கு இனி சாமுண்டீஸ்வரி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோட் நகர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.